நீலகிரி பயோஸ்பியர் நேச்சர் பார்க்கில் நம்ம வந்துட்டு பார்க்க வந்திருக்கிறோம். இங்கே வந்துட்டு ஒரு வாத்து வந்துட்டு முட்டை வச்சு அழகாக குட்டி பறிக்கிறதுக்கு இருக்குது. தலைப்பிரியில் அங்கே தான் கொஞ்சம் வாத்தெல்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது சுற்றி வரைக்கும். அது ஒரு வாத்து வந்து முட்டை வச்சு அடகாத்துக்கிட்டு இருக்குது குஞ்சு பறிக்கிறதுக்கு. கருங்கோழிங்கெல்லாம் ஒரு கூண்டில் இருக்குது. இதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். கருங்கோழிக்கு அடுத்தது வந்துட்டு முயல் எல்லாம் வந்துட்டு கூண்டில் இருக்குது. நம்ம பார்த்துட்ருக்கோம். முயல் 3 முயல் தான் இருக்கும் போல் இருக்குது. ஒன்று பேர் ஒன்று தனியாக இருக்குது. குதிரை வந்துட்டு அந்த சைடு இருக்குது. அதை ஒன்று பார்க்கலாம். அந்த முயல் கூண்டு பக்கத்துலேயே வந்துட்டு முயல் தான் அந்த கூண்டுக்குள்ளே இருக்கும்போது இருக்குது. அங்கே நிறைய கூண்டுகள் இருக்குது. என்ன இருக்குதுன்னு தெரியல, உள்ளே விட மாட்டாங்க. ஆட்டுக்குட்டியெல்லாம் வந்துட்டு இங்கே இது ஒரு சின்ன இதுக்கு வந்துட்டு ஆட்டுக்குட்டியெல்லாம் இருக்குது. ஹாய் ஹாய் ஹாய். ஐயோ கடிக்கக்கூடாது. குட்டி ரைட்டு. இந்த செக்ஷனில் வந்துட்டு நாட்டு மாடு இருக்குது. காளை மாடு ஒன்று, பசு மாடு ஒன்று. வந்துட்டு 3 தடம் காளை மாதிரி போட்டுருக்குறாங்க. போயிட்டு அடுத்தடுத்து பார்த்தேன். இது வந்துட்டு வெத்தலை செடி இருக்குது. கோழி நல்ல கோழி. கிண்ணி கோழி அதான் எப்படி முஸ்குன்னு இருக்குது. கிண்ணி கோழிலேயே வந்துட்டு பிளாக் ஒன்று, ஒயிட் ரகம் ஒன்று. கிண்ணி கோழியில் அது கொஞ்சம் ஒயிட் ரகமாக இருக்குது, இது பிளாக் ரகமாக இருக்குது. அது கருங்கோழி. ஓ அங்கே ஒரு பாம்பு. பாம்பு அங்கே ஒன்று பார்த்தோம்ல. இதுலேயும் வெத்தலை வச்சுருக்காங்க. அந்த வெத்தலை கோழி தான். இங்கேயும் வெத்தலை வச்சுருக்குறாங்க, அங்கேயும் வெத்தலையும் வச்சுருக்குறாங்க. இது வந்துட்டு சின்னதாக தான் இருக்கும். நல்லா காரமாக இருக்கும். இந்த செடி தான் நான் ஒரு நாள் வாங்கி வச்சுருந்தேன். தெரியல. அங்கே ஒரு இன்னொன்னுப்பா பெரிய பாம்பு. அதான் அந்த பக்கம் இன்னொரு பாம்பு. ஒரு பாம்பு கீழே படுத்துக்கிட்டு இருக்குதா. இங்கே நான் அதுக்கு அந்த பக்கம் முன்னாடி வந்துட்டு பெரிய பாம்பு. இது இங்கே ஒரு பாம்பு. அங்கே அந்த மூளையில் கீழே வந்துட்டு ஒரு மலம்பாம்பு படுத்துக்கிட்டு இருக்குது. அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் அந்த பக்கம் அங்கே ஒரு பாம்பு, கிங் கோப்ரான்னு நினைக்கிறேன், படம் எடுத்துக்கிட்டு இருக்குது. அது அந்த இடத்துல அது மலம்பாம்பா, கிங் கோப்ரா. இது வந்துட்டு இந்த நம்ம ஊர் பக்கமெல்லாம் சொல்லுவாங்களா நாகப்பாம்புன்னு சொல்லிட்டு, அந்த பாம்பு. மயிலிறகு. இது மயிலிறகு தான் நீங்கள். இது கோயிலுக்கு முன்னாடி இந்த சாமி இந்த கோயில் தான் பக்கத்துலேயே இருக்குது. இது நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாது, நம்ம கோயில்கிட்ட வச்சிடலாம். இதுக்குள்ளே வந்துட்டு நிறையா மரங்கள் அது இதுன்றலாம் கொஞ்சம் நிறையா டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு தான் உள்ளே போயிட்டுருக்குது. இதுதான் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ். பட்டர்ஃப்ளை இருக்கிற இதுக்குள்ளே நம்ம போய் பார்க்கலாம். பட்டர்ஃப்ளை இருக்குது. பட்டுப்பூச்சி இல்லை, பட்டர்ஃப்ளை. அங்கே பட்டர்ஃப்ளை. அங்கெல்லாம் நிறைய பட்டர்ஃப்ளை. ஆமாம், இதுக்குள்ளே மட்டும் தான் அந்த பட்டர்ஃப்ளை இருக்குது. ஒரு சின்ன ஒரு தாமரை குளமான் இருக்குது. நல்ல ஒரு வடிவில் அழகாக வடிவமைச்சிருக்கிறாங்க. சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குது தானே. நல்லா அதுக்குள்ளே மீன் விட்டு வளர்த்தா நல்லா இருக்கும். மீன் வந்துட்டு ஒத்தடுக்கு பால்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனமரம் ரோஸ். அது செம்பருத்தி போகிறவங்க அவ்வளோ பெருசாக இருக்குது. இதுக்குள்ள பட்டாம்பூச்சி நிறைய சுற்றிக்கிட்டே இருக்குது.
கலரு இந்த இலைகள்லாம் வந்துட்டு இது கலராக இருக்குது, பூ நல்லா கலராக இருக்குது, சூப்பராக. இது ஒயிட் கலரில் இருக்குது, அது சூப்பர். ஓ நல்லா சூப்பராக இருக்குதுல்ல. அடாடாடாடாடா, கலர் சூப்பராக இருக்குது. ட்ரிபிள் கலரு, நல்ல ஒரு அழகான பூ. இதுக்கு வழி இல்லை, நம்ம வந்த வழியிலேயே திரும்பி போக வேண்டியதுதான். நல்ல ஒரு கலரு. இங்கே மான் வந்துட்டு போயிட்டுருக்குது. ஏதோ அங்கே ஒரு மான். ரைட்டு. மேலே ஏறிச்சு. ஆமையெல்லாம் இருக்கிற குளம். இந்த வெண்தேக்கு கரும் மருது இதெல்லாம் வந்து இருக்கிற மரமே தான். என்ன கலாக்காய் மரம் தான். கலாக்காய்ன்னு சொல்கிறாங்களா, புளிப்பாக இருக்குமே அந்த கலாக்காய் மரம். சின்ன சின்ன காயாக இருக்குது, காய் இது இல்லை. இது ஒன்றும் இல்லை, வெறும் மரங்கள் மட்டும்தான். வேளாண் மரம் எவ்வளோ பெருசு. வேளாண் மரம் இதெல்லாம் நம்ம பக்கமே இருக்குது. அப்புறம் என்ன ஃபால்ஸு, ஆறு ஃபால்ஸு, இந்த வெளிச்சுட்டிங்கெல்லாம் காமிக்கிறாங்க. இருக்குதா இதெல்லாம் இங்கே உள்ள? ஸ்டாப் அந்த குளத்தை போய் பார்ப்போம். மேலே தான் அந்த இலைங்கெல்லாம் கொஞ்சம் மூடி மாதிரி இருக்குது. தண்ணி வேணால் உள்ள நல்லா பளிச்சுன்னு தான் இருக்குது. இந்த மான் இதெல்லாம் வந்துட்டு தண்ணி குடிக்கிறதுக்கு வர்றதுக்கு. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. சத்தம் கேட்குது மேலே இருக்குது, உருவே இருக்குது. முள் வேங்கு, அது அங்கே பார்த்தது வேங்க மரம், இது முள் வேங்கு. மாதிரி சொல்கிறாங்க. அதுக்குள்ள மயில் இருக்கு. இது நான் பார்த்ததில்ல, இது புதுசாக இருக்குது. பூவ மரம். ஆமாம், பூவரசு மரம்னாலும் இப்படி இருக்காது. இது பூவ மரம்னு போடுறாங்க, ஆனால் இது ஒரு விதமாக இருக்குது. என்ன மரம்னு தெரியல, பார்க்கலாம். இது அது ஏற்கனவே பார்த்தது ஈட்டி. அது அங்கெல்லாம் இருக்கிறது ஃபுல்லாமே ஈட்டி மரம் தான். செவ்வையில் ஈட்டி. நம்ம ஊர் சைட்லாம் வந்துட்டு அரப்பு செடின்னு சொல்லுவாங்கள்ல, உசிலை மரம் அப்படின்ட்டு. அந்த உசிலை மரம் அது ஒரு கண்காட்சியாக வச்சுருக்குறாங்க தான். அந்த பக்கம் நல்லா அழகாக பெருசாகவே இருக்குது, நல்லா செழிப்பாக. இது காஞ்சி போன மரமாக இருக்குது. இது என்னது, கருவேப்பிலை மரம் மாதிரி இருக்குது.
அங்கங்கே ஒரு சத்தம் வருது, பயமாக இருக்குது. ஆனால் சல்லுன்னு ஏதாவது அந்த காட்டு விலங்குகள் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது? இது ஒரு மனம் இருக்குது, ஆனால் என்ன செடின்னு தெரியல. நல்ல பாறையாக இருக்குது. மயிலதா தெரியுதா? மகிழம்பழம்னு சொல்லுவாங்க. அந்த மரம் மகிழம்பழம் பழம். மகிழம்பழம்னா இது சாப்பிட்ற பழம் தான். மகிழ அங்கே பார்க்க முடியாது. சிகப்பு கலர் இளவம் மஞ்சள் ரெட் கலர். அது அங்கே ஏதோ ஒரு சின்ன ஒரு மியூசியம் மாதிரி இருக்குது. நான் போயிட்டு அப்புறம் மரமே வெட்டுமா? இது வந்து முள் சீத்தா. அந்த கிட்னிக்கு இதுக்கெல்லாம் வந்துட்டு நல்லதுன்னு சொல்லுவாங்க. அந்த முள் சீத்தா அதுலேயும் வந்துட்டு அங்கே வேறு மாதிரி இலையும் இருக்கும். இது மாதிரியான முள் சீத்தா பனிவாக்கு வாகை மரம் ஃபுல்லாக நிறைய எல்லாம் ஃபுல்லாக இருக்கிறது ஃபுல்லாக மரங்கள் தான். வேறு இங்கே ஒன்றும் பெருசாக இல்லை. சந்தன மரம் அது. அப்போ சந்தன மரம் வந்துட்டு அப்படி தான் இருக்குங்க. நம்ம பக்கத்தில் பார்த்துட்டு வரணும். முள் வச்சுக்கோம். அதுதான் பார்க்கணும். சந்தன மரம் உண்மை மரமாக இது உண்மை மரம் அப்படின்னா இலைகளே ஒரு மாதிரி அது பக்கத்தில் நல்லா இலைகள்லாம் கெட்டியாக நல்லா தடிப்பாக இருக்குது. உண்மை மரம் கொழுந்து நிறைய பேட்ஜ் மட்டிப்பால் இங்கே தெரியுது. எது தெரியுதா? என்ன தெரியல. இப்படி இருக்குது பூராங்க இதெல்லாம் இருக்கு. என்ன ஒருவேளை இந்த அட்டைப்பூச்சியெல்லாம் இங்கே இருக்குமோ? இருக்கு. அதனால தான் போட்டிருக்குறாங்க. நிறைய பூரான் தேள் பொன்னாம்பூச்சி நிறைய இருக்குது. கொஞ்சம் பார்த்து தான் போகணும் போல் இருக்கு. பூரா நல்லா இருக்கும் போல் இருக்குங்க. ஐயோ அது என்ன காய்? இந்த மரத்தில் இருந்தால் விழுந்துருக்கு.
பயமாக இருக்கு. பால் தான் வருது. இது சீத்தாப்பழம் மாதிரியே இருக்குது, ஆனால் மொழு மொழுன்னு இருக்குது. ஆனால் இது பால் வருது. என்ன மாதிரின்னு தெரியல. போயிடலாம், முன்னாடி போயிடலாம். தாண்டி மரம், இந்த மரம் வந்து தாண்டி மரம். ஆனால் ஒரு மரமும் வந்துட்டு நல்லா ஸ்ட்ராங்கான மரம், ஒன்றும் பண்ண முடியாது. சந்தன ரைட்டு வந்துட்டு சந்தன வேம்பு மரம். சந்தன வேம்பு தொடும்போதே ஒரு மாதிரியா இருக்கு. இதெல்லாம் நிறைய இருக்கு. ஓஹோ, டிஃபிகல்ட்டாக இருக்கு. நம்ம வெயிட்டுக்கு இது நூறஞ்சதுன்னா டொக்குன்னு ஒன்று போயிருந்தோம். இதெல்லாம் ஃபுல்லாக எல்லாம் இந்த பேர்ட்ஸுங்க தான் நிறையா இங்கே வந்துட்டு இருக்கும்போது அதனால இதெல்லாம் கட்டி வச்சுருக்குறாங்க. சொல்லுவாங்க மரங்கொத்தி இல்லையா? இது வரைக்கும் நம்ம எல்லாமே சுற்றி பார்த்துட்டோம். இப்போ வந்துட்டு 5 மணி வரைக்கும் தான் இது டைம் இருக்குது. இப்போ டைம் முடிய போகுது. நம்மளுக்கும் வந்துட்டு அங்கே போகிறதுக்கு கொஞ்சம் சிக்கலான வழி, ஆனைக்கட்டி இப்படிங்கிற ஊருக்கு தான் வந்திருக்குறோம். அந்த ஊரில் தான் வந்துட்டு இந்த நீலகிரி அந்த இது இருக்குது. ஆக அது டைம் வந்துட்டு முடிகிறதுனால நம்ம லேட் ஆயிடுச்சு. நம்ம கிளம்பல, இதுக்கு மேலே கிளம்புவோம். வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் பட்டன் அழுத்துங்க. பாய்.